ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது கூட நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்லாம் வந்து இறந்து போறாங்களே, அதை பத்தின உங்க கருத்து ஒப்பீனியன்? ரெண்டு விஷயம் இருக்கு. கார்டியக் அரெஸ்ட், கார்டியக் அட்டாக் ரெண்டு இருக்கு. கார்டியக் அட்டாக்றது பார்த்தீங்கன்னா வந்து வால்வுல கொழுப்பு அடைச்சி வர்றது ஹார்ட் அட்டாக். இப்போ நீ ஃபிட்னஸாக இருக்கிற, நல்லா முடி இருக்குது, நல்லா க்ரூம்டாக இருக்கிற, நாளைக்கு வந்து உனக்கு நல்ல ஜாப் கிடச்சிருது, ஒரு பிஸ்னஸ் கிடச்சிருது, கையில் ஒரு நல்ல காரு, நல்ல மொபைலு, பைக்கு, காரு, வீடுன்னு வந்துடுது. வரும்போது இது வந்து இந்த குனிஞ்சி இவனால வந்து ஒரு ஒரு மணியை கூட எடுக்க முடியல, மூச்சு வாங்குது. அப்படி இருக்கும்போது நீ ஆசைப்பட்டது கிடைக்குமா? இப்போ பாடி பில்டிங்கும் யோகாவும் ஒன்றா ஸ்டேபிளாக பண்ண முடியுமா? ரெண்டுமே ஒரே டைம் பண்ண முடியும்? பண்ணலாம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க வெயிட்டை கெயின் பண்ணி இறக்குவாங்க. ஸோ அப்போ வந்து எல்லா யோகாவில் எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஒரு சில யோகா வேணால் பண்ணலாம். லாஸ்ட்டாக விஷயம் எனக்கு ஃபுட்டுன்னு கஷ்டப்பட்ட விஷயம் என்னன்னா, இந்த பழக்கடைகள் எல்லாம் போயிட்டு அழுகு போன படத்தை வந்து பாதியை கட் பண்ணி பாதி எடுத்து வர்றது. அப்புறம் வந்து சாக்ஸ் இருக்காது, ஜிம்மில் விட்டு போன சாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாஸ்டர்பேட் நிறையாவே பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்முக்குள்ளே வந்தால் அதை ஓவர் கம் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அதை மட்டுமே பண்ணுறாங்க. டெய்லியும் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க, டெய்லியும் ஃபுட் ஹேபிட் ஒழுங்காக எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அது அஃப்கோர்ஸ் வந்து அந்த காலி தான். வணக்கம் சார். வணக்கம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ பிரதர். எனக்கே இது அட்வைஸாக கூட நீங்கள் சொல்லலாம். ஏன்னா நான் சொல்கிறேன், ஏன்னா ஒர்க் டைம் ஆகுதுன்றதுனால நான் மேகி வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு போட்டு, இப்போ நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வீக்லி 2 days 3 days 4 daysலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு மேகி தான் சாப்பிட்றேன். அது தப்புன்னு தெரியுது. அது எந்த அளவுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மேகி சாப்பிட்றீங்களா? ஆமாம், அதோட டபுள் மடங்காக ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும். ஓகே, அது வெளில போயிடும். இப்போ நான் மேகி பதிலாக ஃப்ரூட்ஸே சாப்பிட்டு போகலாமா? அப்படி சாப்பிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்குமா? சரி, நான் சொல்கிறேன். ஓகே, இந்த கான்செப்டே வந்துடுறேன். அப்படி ரைஸ் ஒத்துக்கோங்க. தயிர் சாதம் இருக்குல்ல, பியூர் தயிர் இருக்குல்ல, பியூர் தயிராக பால் வாங்கி பண்ணி வச்சுக்கோங்க. நாமளே வரப்போம். ஒரு சாப்பிட்டு ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டு போயிருங்க. செம ஹெல்த்தி. நிற்கும், அது அழகா நிற்குமா? செம ஹெல்த்தியாக இருப்பீங்க. சூப்பர் சூப்பர். கேர்டுக்கு சத்து ஏதோ ஒரு நாட்டில் இருப்பாங்க, அதிக நேரத்தில் சாப்பிடுவாங்க. இந்த மீட்டோட கொழுப்பு இருக்குல்ல, அதை காய்ச்சி எடுத்துப்பாங்க. அதை எடுத்துகிட்டு அது கூட வந்து இந்த அவுள், அப்புறம் வந்து இந்த மாதிரி இந்த கருப்பட்டி, அப்புறம் வந்து கேர்டு, வெண்ணெய் எடுத்துட்டு பேக் பண்ணி ட்ராவலில் போவாங்க. இதெல்லாம் என்ன பண்ணணும்னா தடுக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம், உனக்கு எக்ஸஸ் வெளியே அனுப்பாது, குட் எனர்ஜி சோர்ஸை கிரியேட் பண்ணும். நிறைய ஐடியா இருக்குங்க. ஃபிட்னஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு பர்சனாக இருந்தாலுமே பர்ஃபெக்டாக கிளியர் பண்ணலாம். எந்த ஒரு வியாதியை குணப்படுத்தலாம். நீங்கள் டாக்டர்ஸ்ட்டை போய் நீங்கள் மாத்திரை சாப்பிட்றீங்க தெரியுமா, அது டெம்பரரி தான். பர்மனன்ட் சொல்யூஷன் ஃபுட்டில் மட்டும் தான் இருக்குது. எந்த டிசீஸாக கிளியர் பண்ணலாம். கேன்சர், எந்த டிசீஸாக இருக்கட்டும், கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அது கேட்டகரி இருக்குது. கேட்டகரி போர்ஷன் பண்ண முடியாது, அவங்க சொல்லிடுவாங்க. பிகினிங்கில் தெரியுது, ஏதோ ஒரு சிம்டம்ஸ் தெரியுது இருக்குன்னா க்ளீன் டயட், பர்ஃபெக்ட் டயட்டாக கிளியர் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஏதாவது ரெசல்யூஷன்னா இல்லாட்டி ஏதாவது லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரி ஏதாவதுனா மட்டும்தான் ஜிம்முக்கு வராங்க. நானே வந்து பார்த்தீங்கன்னா போக எங்களுக்கு இல்லாத ஃபெயிலியர் சொல்லி பாருங்க, எல்லா ஃபெயிலியருமே அது ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு வராங்க. ஒரு 10 days பண்ணுறாங்க. நானே ஃபீஸ் கட்டுவேன், 1 month ஃபீஸ் கட்டுவேன், 15 days போவேன். அது ஃபஸ்ட்டு ஒரு 2 days போனோடனே ரொம்ப பெயின் இருக்கும், அதை ஓவர் கம் பண்ணிடுவேன். பண்ணி அந்த பெயின் எல்லாமே போயிடும். ஆனால் மறுபடியும் வந்துட்டு அதுக்கப்புறம் போகவே மாட்டேன். அந்த மாதிரி இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க நீங்கள்? இதுக்காக அதை பண்ணக்கூடாது. ஃபிட்னஸ் ரெகுலராக பண்ணுங்க, டயட்டை ரெகுலராக எடுங்க. புரியுது, அவ்வளோதான். கரெக்டாக இருக்கும். எந்த கர்மத்தாலும் பண்ணுங்க. டெய்லி ஒரு மணி நேரம் ஃபிட்னஸ் பண்ணுங்க, டயட் ஒழுங்காக எடுங்க, எல்லாத்தையும் பண்ணுங்க. நீங்கள் சொல்கிறேன் கேட்டுக்கோங்களேன், எல்லாத்துக்குமே எண்டு இருக்குது, சொல்யூஷன் கிடைச்சிடும். ஆனால் சொல்யூஷன் கிடைக்கிறப்ப நீ காலி ஆகிட்டா என்ன பண்ணுவீங்க? புரியுது. இவ்வளோ காசு பண்ணால் சம்பாதிச்சிடுறீங்க, நல்லா லவ் ஃபெயிலியர் போயிடுது, உன்னை பர்ஃபெக்டாக புரிஞ்சுட்டு ஒரு பொண்ணு வந்துடுது. ஓகேவா? நீ இப்போ எதிர்த்து நிற்கும் போது தொந்தின் தொப்பையமா இருந்துட்டு ஃபிட்னஸ் பண்ணாத பொண்ணு எப்படி வரும்? கரெக்டு சொல்லுங்க. இப்போ நீ ஃபிட்னஸாக இருக்கிற, நல்லா முடி இருக்குது, நல்லா க்ரூம்டாக இருக்கிற, டிப்ரெஷன்ஸ், சேட்னஸ் எல்லாமே இருக்குது, அதையும் மேனேஜ் பண்ணிட்டு மேலே வர, நாளைக்கு வந்து உனக்கு நல்ல ஜாப் கிடச்சிருது, ஒரு பிஸ்னஸ் கிடச்சிருது, கையில் ஒரு நல்ல காரு, நல்ல மொபைலு, பைக்கு, காரு, வீடுன்னு வந்துடுது. வரும்போது இந்த தொந்தின் தொப்பையோ குனிஞ்சி இவனால் வந்து ஒரு மணியை கூட எடுக்க முடியல, மூச்சு வாங்குது. அப்படி இருக்கும்போது நீ ஆசைப்பட்டது கிடைக்குமா? சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா லீனாக இருப்பாங்க, ஒர்க் அவுட்லாம் பண்ணுவாங்க டெய்லியும். ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது கூட நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்லாம் வந்து இறந்து போகிறாங்களே, அதை பற்றின உங்கள் கருத்து ஒப்பீனியன்? இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒபிசாக ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ரெண்டு விஷயம் இருக்குது. கார்டியக் அரெஸ்ட், கார்டியக் அட்டாக் ரெண்டு இருக்குது. கார்டியக் அட்டாக்றது பார்த்தீங்கன்னா வந்து வால்வுல கொழுப்பு
அடைச்சி வர்றது ஹார்ட் அட்டாக். ஓகே. கார்டியக் அரெஸ்ட்ங்கிறது வந்து ஹார்ட் ரிதம் மாறுறது. ஓகே. பல்ஸ் நின்று போகலாம், இல்லை வந்து எக்ஸ்ட்ரீமாக போய் ஸ்டக்கா வாட் எவர், அதை வந்து அவங்களோட என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்து இருக்கு. அதிர்ச்சியில் நிற்கலாம், அது வந்து சிபிஆர் பண்ணி கொண்டு வருவாங்க. இதை வந்து பல்ஸ் இது வந்து ஹார்ட் அட்டாக்ங்கும் போது அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதுக்குமே சிபிஆர் பண்ணுவாங்க, பட் அதுக்கு வேறு ட்ரீட்மெண்ட் இருக்கு. ரெண்டுமே ஹார்ட் நின்று போகிறது தான். இப்போ கார்டியக் அட்டாக்ல வந்து கொழுப்பு இருக்காது வால்வில் அவங்களுக்கு வரவங்களுக்கு. கார்டியக் அரெஸ்ட்ல இருக்காது. அரெஸ்ட்ல இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஹார்ட் வீக்கா இருக்கலாம். ஓகே. வீக்கான பர்சன்ஸ் தான் வரும். ஓகே. மெயினா இது எப்படி வீக்கா இருக்கு அப்படின்னா அவங்க ஃபிட்னஸ் பொறுத்து இருக்கு. இப்போ ஒரு பர்சன் டெய்லி நல்லா நடக்கிறாங்க, ஆரோக்கியமா சாப்பிட்றாங்க, இல்லை ஆரோக்கியமாவே சாப்பிடல நல்லா நடக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மேபி உடம்புல வந்து கொழுப்பு வந்து ரொம்ப தங்காது அவங்க உடம்புல. ஓகே. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீமா நீங்க எல்லாம் வேலைக்கு போறாங்க எல்லாருமே வந்து இப்போ வந்து இந்த வடை ஆயில் ஐட்டம்ஸ் இப்போ என்ன வெறும் கொழுப்பை சாப்பிட்றதுனால மட்டும் உடம்புல வந்து கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகாது. கார்ப் எடுக்கிறீங்களா, கார்ப் எடுக்கு தெரியுமா, அது ஹெவி கலரிஸ் இருக்கிறீங்களா, அதிகமான எனர்ஜி உடம்புல இருக்கிறீங்களா, அது உடம்புக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கும். ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ 85 kg இருக்காங்கன்னா 2500 கலரிஸ் தேவைப்படுது அப்படின்னா அந்த 2500 கலரிஸ் வந்து நல்ல ஃபுட்டில் கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஹெவி மீல் எடுக்கிறீங்கன்னா அது நல்லா பசி தாங்கும். இதே நீங்கள் ஒரு பீஸா சாப்பிட்றீங்கன்னா 4-3 பீஸ்லேயே வந்து 800,000 கலரிஸ் கவர் பண்ணிடும். அப்போ அதே மாதிரி குவான்டிட்டி 3 நாளைக்கு சாப்பிட்றீங்க, ஒரு 4 வேளைக்கு இது மாதிரி கணக்கு சாப்பிட்றீங்கன்னா 4000 to 5000 கலரிஸ் ஆயிடுது. இப்போ உடம்புக்கு தேவையான கலரிஸ் வந்து நீ அன்றாட வாழ்வு நடக்கிறீங்க, அதுக்கு தேவையான எனர்ஜி மட்டும் எடுத்துக்கும். தேவையான எனர்ஜி என்ன பண்ணும், பிளட்டுக்கு போகும், அடிப்போ துஷின்னு சொல்லுவாங்க, ஸ்கின்னுக்கு லேயர் இருக்குல்ல ஃபேட், அதில் போய் சேரும். ஒரு நாள் 2 நாள் சேராது. அப்போது இந்த வடை பொங்கல் பிரியாணி ஏன்னா ஹை ஆயில்ஸ் அதிகமாக இருக்குது, அதில் ஃபைபரே கிடையாது உங்களுக்கு. புரியுது. ஸோ ஃபைபர் எடுத்துகிட்டு என்ன ஆகும்னா டைஜஸ்டிங் லெவல் அதிகமாக இருக்கும், இன்சுலின் ஸ்பைக் ஆகிறது கிராஜுவலாக இருக்கும். ஓகே. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா இல்லை எடுக்கும்போது அலர்ஜி உடம்பு சேர 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 அந்த கொழுப்புகள் எங்கே போய் சேரும். இதே நல்லா எக்ஸசைஸ் பண்ணுற கார்டியோ பண்ணுற அப்படின்னா அந்த கலர்ஸ் வந்து சஸ்டைன் ஆகும், தேவையில்லாத வெளியே எடுத்து தேவையில்ல உள்ளே வச்சுக்கும். அப்போது பாடி வந்து ஹார்ட் கண்டிஷனாக இருக்கும். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாஸ்டர்பேட் நிறையாவே பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்முக்குள்ளே வந்தால் அது ஓவர் கம் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானா? நான் தான் சொன்னேனே, எல்லாம் நல்ல ஃபுட்டு எடுத்து பண்ணால் எதுவுமே பிரச்சனையே கிடையாது. எல்லாம் பிளட்ல தானே வருது, பிளட்ல தானே எல்லாமே மெல்ட் ஆகி வருது. தாய்ப்பால் குடிக்கிறதும் சரி, இந்த நம்மளோட ஸ்பெர்ம் இம்ப்ரூவ் ஆகிறதும் சரி, எங்கேருந்து வருது, எல்லாமே பிளட்லேருந்து தான் வருது. பிளட்டுக்குள்ளே போகிற நியூட்ரிஷன்ஸ் பொறுத்து தான் இருக்குது நம்ம என்ன பண்ணுறோங்கிறது. அது நம்ம இப்போ நல்ல குவாலிட்டி ஃபுட் நியூட்ரிஷன் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா அது திரும்ப ரீப்ளேஸ் ஆக போகுது. ஒரு 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 சயின்ஸில் என்ன தெரியுமா, இதை நம்ம வெளிப்படையாக பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது ஹார்மோன் பூஸ்ட் ஆகுதா? ஆமாம். ஓகே. இதே நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து நீங்கள் அந்த செக்ஷுவல் லைஃப் இருக்கும்போது ஒர்க் அவுட் பண்ணும்போது தானே வெளியேறுது, ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதா? கரெக்ட். சயின்ஸ் சொல்லியிருக்காரு, ஒரு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காரு, எல்லாமே சொல்கிறது தான். ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த ஒரு ப்ரெஷரில் போகுது, அப்புறம் தான் அது ரெடியூஸ் ஆகுது, திரும்ப ரீஜென்ரேட் ஆகுதா? ஆமாம். ஓகே. இப்போ செல்ஃபாக பண்ண ஏதாவது நடக்குதாங்க, அப்போ உள்ள ஒரு ரீப்ரொடக்ஷன் நடக்கிறது கம்மியாயிடுதுல்ல. புரியுது, கான்செப்ட் இருக்குல்ல. புரியுது. ஸோ நம்ம வந்து சயின்ஸாக பார்த்தா இதுதான் உண்மை. ஓகே. எந்த ஒரு அனிமலும் மாதிரி பண்ணுறதே கிடையாது. ஆமாம், செல்ஃபாக பண்ணிக்காது. நம்மகிட்ட அந்த புத்தி வேலை செய்யுது, அந்த மாதிரி விஷயங்களை வந்து நமக்கு வந்து அக்சசிபிளாக நம்மளால் பண்ண முடியும் இருக்கிறதுனால நம்ம பண்ணுறோம். புரியுது. ஓகே. அட்டவர் நல்லது இருக்கலாம், கெட்டது இருக்கலாம். அதே சமயத்தில் நம்ம நியூட்ரிஷன்ஸை ஃபுட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது அளவுக்கு மீறி ரொம்ப ஒரு மாதிரி அதில் அடிக்ட் ஆகிறதுனால தான் சில விஷயங்கள்லாம் வர்றது இல்லை. அதான் நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அதுதான் அன்றைக்கே சொன்னேன், எதுக்கு டிஸ்ட்ராக்ஷனாக ஒன்று இருக்குல்ல. ஓகே. ரெகுலராக ஜிம் போங்க, ரெகுலராக ஃபிட்னஸ் பண்ணுங்க, அப்புறம் பிடிச்ச இடத்துக்கு போங்க. இப்போ ஒரு சில பேர் பைக் ரைடுன்னு போகிறீங்க, வாரத்தில் பைக் ரைட் போங்க, அப்புறம் வந்து ஏதாவது பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வாங்க, ஃபோட்டோ ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அவங்களும் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், மைண்டு தான் காரணம். நான் கேட்டால் நான் தப்புன்னு சரி சொல்கிறதோட நல்ல உணவு முறையில் இருந்து நல்ல ஒரு ஸ்லீப்பிங் ரொட்டீன்லேருந்து நல்ல ஃபிட்னஸ் ஹேபிட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பாதிப்புகள் இருக்காது. அதை மட்டுமே பண்ணுறாங்க, டெய்லியும் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க, டெய்லியும் ஃபுட் ஹேபிட் ஒழுங்காக எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அது அஃப்கோர்ஸ் வந்து அந்த காலி தான் பிரச்சனை நிறையா இருக்குது. அதேமாதிரி இன்னொரு மித்து இருக்குது, என்னென்னா ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணால் வந்து நம்மளோட சீக்கிரமாக முடியெல்லாம் கொட்டுறோம், பால்னஸ் வந்துடும் நம்மளுக்கு. நான் அதான் சொல்கிறேங்க, நியூட்ரிஷன்ஸே கொடுக்காம ஜிம் பண்ணிட்டேன் நியூட்ரிஷன் வெளில தாங்க போகுது. புரியுது. அது நான் கண்டிப்பாக முடியும். ஒமேகா தேவை, விட்டமின் இ தேவை, பயோட்டின் தேவை, எல்லாமே தேவை. எக்கில் இருக்குது, விட்டமின் இ ஃபுட்டு ஃபாலோ பண்ணுறதே இல்லை. வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் இருக்குது, ஆயில் சாலிபிள் விட்டமின்ஸ் இருக்குது, எதுவுமே ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. B12 நிறைய காம்பினேஷன்ஸ் ஆஃப் வைட்டமின்ஸ் நீங்கள் இருக்குது, எதையுமே யாரும் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஃபஸ்ட்டு ஃபுட் ஹேபிட் ஃபாலோ பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஏன் கொட்ட போகுது? ஹார்மோன்ஸ் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஆவீங்க, ஏன் கொட்ட போகுது?
அப்படி உங்களுக்கு கிளியராக இல்லையா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு நியூட்ரிஷன்ஸை கன்சல்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு யார் பர்ஃபெக்டாகன்னு தெரிலங்க. ஆனால் என்கிட்ட வந்து எல்லாருக்குமே நான் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. நான் தினம் நிறைய பேருக்கும் நான் சொல்யூஷன் கொடுத்துருக்குறேன். என்னால் பல பேருக்கு வந்து ரிசல்ட் வந்துருக்குது. நான் அதை வந்து எல்லாம் பெரிய கூட்டு ஃபோட்டோ போட முடியாது. எனக்கு அந்த ஃபோட்டோ போடுற பழக்கம்லாம் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதை நாங்கள் மார்க்கெட்டிங்காக பண்ணல. நாளைக்கு அதை மார்க்கெட்டிங்காக பண்ண நாளைக்கு அது வேற மாதிரி ப்ரெஷரில் போய் முடியும். அதுக்காக ஓடுற மாதிரி போயிடும். எனக்கான ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் வேணும். ஸோ மணி சம்பாதிக்கணும்னு ஃபிட்னஸ் லைஃப்பில் வரும்போது நம்ம வந்து இது மாதிரி பண்ண முடியாது. அதுவும் நிறைய பேருக்கு வந்து சொல்கிறத நம்ப மாட்டாங்க, பேஷன்ஸாக ஒர்க் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸில் போகிறாங்க. நீ பீப்புள் வந்து நான் வந்து 6 பேக் வேணும், நான் ஹெல்த் லைஃப்பில் போகணும்னு சொல்கிறதுக்காக ட்ரெயினர் சொல்கிறத கண்ணு முச்சமாக நம்பிடுறாங்க. ஸோ நாளைக்கு இவங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகாமல் தெரியும். ஆனால் நாளைக்கு இவங்களுக்கு எங்கேயாவது அதை பாதிக்கப்படுமா தெரியும், நம்ம பண்ணுறது தப்புங்கிறது தெரியும். அது ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளேயும் இங்கே 10 பேர் அஃபெக்ட் ஆகிடுறாங்க. நம்ம ஒர்க் அவுட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது கரெக்டாக இல்லாட்டி ஈவினிங் டைமில் பண்ணுறது கரெக்டாக? 2 டைம் மட்டும் நல்லது தான். இல்லை ஏதாவது 1 டைம் தான் பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ மார்னிங் எப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கு பார்த்துக்கணும். இப்போ காலையில் ஏர்லியாக ஒர்க் போகிற மாதிரி இருக்குன்னா ஏர்லியாக டயட் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் வாக்கிங் 30 மினிட்ஸ் வாக்கிங் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு ஜாக்கிங் போயிட்டு வந்துட்டு டயட் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஈவினிங் வந்து ட்ரைனிங் பண்ணிக்கலாம். 2 டைமே இப்போ எனக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் 11 தான் போவேன், ஈவினிங் வந்து 5-6 வந்துடுவேன். எனக்கு மார்னிங்கும் அவைலபிள் இருக்குது, ஈவினிங்கும் அவைலபிள் இருக்குது. ஆனால் எனக்கு ஜிம்மில் ஜாயின் பண்ணும்போது 1 டைம் தான் வரும்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், எப்போ போகலாம், ஈவினிங் போகிறது கரெக்டாக இல்லாட்டி? அப்போ பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்சு மார்னிங் வந்து அவுட் சைடில் எங்கேயாவது கார்டியோ ஜாகிங் போயிருங்க, அந்த மாதிரி ஈவினிங் ஜிம் போயிருங்க. ஈவினிங் வெயிட் ட்ரைனிங் பண்ணி ஒர்க் அவுட்ஸ்லாம் ஈவினிங் போட்டு அப்படி பண்ணிக்கோங்க. ஓகே. எனக்கு வந்து வீக்லி ஜென்ரல் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணால் 4 to 3 days போகலாம். மிச்சம் 3 நாள் வந்து ஃபுட் எக்ஸிஷனில் ஃபுட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவோம். ஆமாம், அந்த மாதிரி கேள்விப்பட்டேன். பாடி பில்டிங் பண்ணுறவங்க தான் டெய்லியும் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக வந்து ஃபிசிக்ஸ் மெயின்டைன் பண்ணால் 3 நாள் போனால் போதும். நான் கேட்டுக்கோங்க, 3 நாள் ஜிம் பண்ணுங்க. ஓகே. அனதர் எக்ஸசைஸ் வந்து ஜூம்பா, யோகா, ஓகே, அப்புறம் வந்து பேட்மிண்டன், ஃபுட்பால், இது மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்க. இப்போ அது 3 நாள் எதுக்கு சார் வருவாங்க? அதாவது அது என்ன, நான் ஒரு ரீலில் பார்த்து அது உண்மையானு தெரில. நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மசில்ஸ்லாம் டேர் ஆகுமா, அது ஹீல் ஆகிறதுக்கு வந்து 1 நாள் 2 நாள் டைம் எடுக்குமா? அதனால நீங்கள் வந்து வீக்லி 3 days மட்டும் போங்க? டிபெண்ட்ஸ். எது பண்ணாலுமே வந்து மசில் ஒர்க் ஆகும். ஓகே. அது வந்து இன்ஜுரி ஆகி தான் அது வந்து ஹீல் ஆகும். அப்போது வந்து 40 hours 20 hours டைம் எடுக்கும். ஓகே. நம்ம என்ன இதே அவங்க ரெகுலராக பண்ணுறாங்க, டயட் இருக்காங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக கூட ஆகலாம். ஃபாஸ்ட்டாக கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து செஸ்ட் போடுறீங்க, நாளைக்கு ஷோல்டர் போடுறீங்க, திரும்ப செஸ்ட் மசில் வரப்போ ஆமாம் 1 வீக் எப்படியும் டைம் எடுத்துக்கும். அதுக்கு அந்த டைம் வந்துடுது உங்களுக்கு. வந்துடுது. நீ லெக் போடுறீங்க, நாளைக்கு செஸ்ட் கிளாஸ் போடுறீங்க, நாளைக்கு திரும்ப ஈவினிங் பண்ணுறீங்க, மசிலுக்கு நீங்கள் கேப் போட்டு கரெக்டாக பண்ணுறீங்களா, அப்போ நியூட்ரிஷன்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங்களா, அதுக்கு வேண்டியது கிடைச்சிருதுல்ல, அப்போ ரெக்கவர் ஆயிரும். எதையுமே ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு தான் அது மாதிரி ஆகுது. 3 நாள் போயிட்டு மீதி நாளில் வந்து டயட் ஃபாலோ பண்ணனால தான் அது மாதிரி ஆகுது. ரெகுலராக டயட் ஃபாலோ பண்ண, ரெகுலராக ஃபுட் எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் கிடையாது. ரெகுலராக ஃபிட்னஸ் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ரேஷியோ செட் பண்ணிக்கலாம், என்னால் இவ்வளோ தான் போதும் அப்படின்னு. எல்லாமே வந்து ப்ராக்ரஸ் பொறுத்து தான் இருக்குது. என்ன பண்ண போறியோ அது தகுந்த மாதிரி ஏற்றுறோம் இறக்குறோம், அவ்வளோ வித்தியாசம் எதுவுமே கிடையாது. எல்லாம் மித்து தான். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னீங்க யோகான்னு சொல்லிட்டு பார்த்து அடிப்படிச்சு. இப்போ பாடி பில்டிங்கும் யோகாவும் ஒன்றா ஸ்டேபிளாக பண்ண முடியுமா? ரெண்டுமே ஒரே டைம் பண்ண முடியுமா? பண்ணலாம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க வெயிட்டை கெயின் பண்ணி இறக்குவாங்க. ஸோ அப்போ வந்து எல்லா யோகாவில் எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஒரு சில யோகா வேணால் பண்ணலாம், சிலது இந்த மாதிரிலாம் பண்ணலாம். நம்ம ஆக்சுவலாக இப்போ நாங்கள் பாடி பில்டருக்கு வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணால் தான் வந்து மசில் ரிலாக்ஸேஷன் ஆகுது, பிளட் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகுது, பிளட் கிளாட்லாம் இல்லை, உள்ளுக்குள்ள மசில் ஸ்டிஃப்னஸ்லாம் இல்லாமல் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுது. அது யோகாங்கிறது தான் மெயின். ஸ்ட்ரெச்சிங் ஹேபிட்னாலே யோகா தான் அது. ஓகே, வரது தான். பட் பாடி பில்டர்ஸ்க்கு யோகாங்கிறது மஸ்ட் தான். எல்லாமே பண்ண முடியாது. ஒரு சில அதுவும் வந்து நாங்களே பண்ணிக்க முடியாது, ஒருத்தவங்க பண்ணி விடணும். ஓகே, அந்த ஃப்ளெக்சிபிள் வரது. ஸோ அதை வந்து யோகாங்கிறது வந்து பாடி பில்டிங் வந்து எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஆனால் அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்து இருக்குது. ஓகே, அது டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணாங்கன்னா பண்ணலாம். ஆனால் பாடி பில்டர்ஸ்க்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இருக்கணும். இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மசில் க்ரோ அதிகமாக இருக்கும். ஓகே, எனக்கு உள்ள ஒரு கொஸ்டின் வருது, அது கேட்கலாமா வேணாமான்னு தெரியல, சில்லியாக கேட்குறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து பல்காக பாடி பில்டிங்காக இருக்கீங்க, உங்களுக்கு மற்றவங்க பண்ணுறது வந்து என்னால் இது பண்ண முடியாது, பண்ணுறதுக்கு நான் கஷ்டப்படுவேன் அப்படின்ற விஷயம் ஏதாவது மைனஸ் இருந்தால் சொல்லுங்கள். ப்ளஸ் இவங்களால் பண்ண முடியுது, என்ன இது பண்ண முடியுன்ற மாதிரி ஏதாவது ப்ளஸ் இருந்தால் சொல்ல முடியுமா? ஏன்னா ட்ரெஸ்ஸிங்னு சொல்லலாம். அவங்க நல்லா ஈஸியாக கிடச்சிரும், ஃபிட்டிங் சூப்பராக போட்டு சூப்பராக இருப்பாங்க, அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து அது மாதிரி ஃபீல் பண்ணது தான் அதிகம். ஃபுட்டு எல்லாம் போய் சாப்பிடுவாங்க, வந்துருப்பாங்க. லைஃப் ஸ்டைல் பேஸ் பண்ணது. பர்கரே உங்கள் லைஃப் டைமில் வந்து ஒன்று தான் சாப்பிட்ருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது மாதிரி இருக்குது. நிறையா இவங்கெல்லாம் போவாங்க, எல்லாம் சாப்பிடுவாங்க, ஊர் சுற்றுவாங்க, அங்கெல்லாம் போக முடியாது. ஓகே, மோர் ட்ராவல் வச்சுக்க முடியாது. பிடிச்ச இடத்துக்கு போகலாம், நம்ம டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு போனோம், இடத்தோடனே கிளம்ப முடியாது. அது ஒன்று இருக்குது. அது மாதிரி தான். மற்றபடி எதுவுமே இல்லை. இதெல்லாம் எனக்கு ப்ளஸ்னா எதை சொல்லுவீங்க? போகிற இடத்துல நல்ல ஒரு நேம்,
ஒரு மரியாதையாக பார்ப்பாங்க. ஓகே. நாளைக்கு ஏதாவது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஏதாவது கேஸ் ஆகி மாட்டுறோம் அப்படின்னா, என்னப்பா ஃபிட்டாக பர்ஃபெக்டாக இருக்காரு, இல்லை இப்போ என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுற, நீங்கள் இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்ரோச் கரெக்டாக பண்ணுவாங்க. அப்ரோச் கரெக்டாக பண்ணுவாங்க. ஏதாவது இடத்துக்கு போனோம் அப்படின்னா நம்மள்ட்ட பேசுகிற விதம் வந்து கொஞ்சம் மாறும். ஒரு கோவமான இடத்துல போய் நம்ம நிற்கும்போது கூட நம்மள்ட்ட வந்து அந்த இடத்துல வந்து பயப்பட மாட்டாங்க, ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஒரு என்னப்பா நீயே இப்படி இருக்கிற நான் கேட்பாங்க. ஒரு சில பேர் என்ன உடம்பு அடிக்க வந்துட்டேன்னு கேட்பாங்க. நீலாம் நல்லா உடம்புக்கு போயிட்டு ப்ரோட்டீன் போட்டு சாப்பிட்டு நீலாம் அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அதிகமாக எனக்கு வந்து நல்ல ஒரு இந்த அப்பியன்ஸ் வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு ஆம்பிஷன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அந்த நல்ல விஷயங்களை ஒரு மொமெண்ட்ஸ் எனக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு போகிற இடத்துல. நல்லா பழக்கங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. பீப்புள் இன்ட்ரெஸ்ட்டாக பேசுவாங்க. அது நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்கணும். ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளால் கற்றுக்க முடியும். சொசைட்டி பற்றி தெரிஞ்சுக்க முடியும். புரியுது. நீங்கள் வந்து ஒருத்தர் பேசுவோம் சொசைட்டி பற்றி தெரியாது. நீங்கள் ஒரு இடத்துல 100 பேர்ட்ட பேசணும்னு தெரிஞ்சுக்கலாம். தெரியும். நிறையா அது எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது. நிறையா பிஸ்னஸ் பீப்புள் நம்மள்ட்ட பேசுவாங்க. அதான் லாஸ்ட்டாக விஷயம் எனக்கு ஃபுட்டுன்னு கஷ்டப்பட்ட விஷயம் என்னென்னா, இந்த பழக்கடைகளெல்லாம் போயிட்டு அழுகு போன படத்தை வந்து பாதியை கட் பண்ணி பாதி எடுத்து வர்றது. அப்புறம் வந்து காலேஜ் டைமில் ஹோட்டலில் வேலை செஞ்சுருக்கேன். பிளேட்ஸ் கழுவிருக்கேன். ஒரு ஹோட்டலில் மீந்து போயிடும்ல, அதெல்லாம் வேஸ்டேஜ் சாப்பிட்டு கேம் பண்ணியிருக்கேன். அது மாதிரி பண்ணியிருக்கேன். அப்புறம் சிக்கன் ஷாப்புங்கும் போது வேஸ்டேஜ்லாம் ஒரு சில கேட்டு பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம், அப்புறம் ப்ரோட்டீன் சோர்ஸ்க்காக. அப்புறம் வந்து ரேஷன் கார்டில் வந்து ரைஸ் வாங்கி ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும், சாப்பிட முடியாது, இருந்தாலும் சாப்பிட்ருக்கேன். நிறைய வாட்டி வந்து அம்மா உணவகத்தில் வாங்கி சாப்பிட்ருக்கோம். அதெல்லாம் சொல்லி பண்ணியிருக்கேன். இது மாதிரி விஷயம் நிறைய ஃபேஸ் பண்ணது இருக்குது. ரொம்ப ட்ரையான மோட்லாம் போயிருக்கேன். ட்ரெஸ்ஸஸ் ஒழுங்காக இருக்காது, நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பண்ண நல்லா மேலே வந்தேன். ஆனால் நான் நம்ம நல்லா இருக்கணும்னா சுற்றி இருக்கணும். நம்ம 4 பேர் நம்ம நல்லது நினைக்கணுமாங்களே, அவங்களாம் நினச்சனால நம்ம போய் நல்லா இருந்துக்கலாம். அப்புறம் வந்து சாக்ஸ் இருக்காது, ஜிம்மில் விட்டு போன சாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஷூஸு ஒரு காலை ஒரு ஷூ, ஒரு காலை வேறு ஷூ போட்டுலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். மாடனா எல்லாத்தையுமே நம்ம மோடிட்டாக எடுத்துக்கிட்டோம், ஸ்டைலாக மாற்றிக்கிட்டோம். நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டதெல்லாம் ஒரு தருணமாக வச்சு இப்போ சும்மா சோம்பேறியாக சுற்றிட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஏதாவது என்ன சொல்லுவீங்க? யாருமே படுறதில்ல, யாரும் படுறது கிடையாது. நல்லா மோசமாக பட்டிருக்கேன். எனக்கு கேட்டால் ஒரு ஆடிட்டர் சொல்லுவார், அந்த ஆடிட்டர் பேரை சொல்ல விரும்பலை, நீங்கள் நம்புவீங்களான்னு தெரில. இந்த இடத்துலேருந்து பூந்தமல்லி டெய்லி நடந்தே போயிட்டு வருவார் வேலைக்கு. சொல்லுங்கள், தலையை பொட்டி தூக்கிட்டு வந்தாராம். இன்றைக்கி எம்என்சி பெரிய கம்பெனியில் ஆடிட்டிங்கில் இருக்கார். கூட்டு போகிறதுக்கு காரு, கேட்ட லட்ச ரூபா காசு. என் ரோல் மாடல் அவர் தான். பர்சனலாக சொல்லுவார் எனக்கு கூப்பிட்டு, ஈஸ்வர் அப்படிம்பாரு. நான் கேட்கவே கண்ணு கலங்கும். அவ்வளோ பெரிய மனுஷன். பூந்தமல்லி போயிட்டு வாங்கலாம், காலைல கிளம்பு வரான், 2 மாதத்துல பூந்தமல்லி போயிட்டு வரான். அங்கே முடிஞ்சு கிளம்பு வரான், 7 மணிக்கு இங்கே வருவாரான் நடந்து. நான் போய் காடியை போன சொன்னேன், என்னப்பா வந்தேன் காடியை போன சொன்னேன், நான் காடியை பண்ண தான் வரேன் அப்படின்னு. நான் நினச்சா வீட்டில் இருந்து நடந்து வர நினச்சிக்கிட்டு இருந்தேன். பா சொல்கிறாரு, டெய்லி காலைல கிளம்பு வரான், பூந்தமல்லி போவாரான், சாயங்காலம் வருவாரான். அவருக்கு ஒர்க் அவுட்டே தேவைப்படாது. அப்போ நினச்சி ஹார்ட் ஒர்க் எங்கே இருக்குன்னு. இப்போ யாரும் வாங்க பண்ணுறா? ஏன்னா எனக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து சிவியர் டயட் போயிட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லான இதெல்லாம் நாங்கள் போயிருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் போயிருக்கோம், ஃபேஸ் பண்ணி வந்திருக்கோம். ஸோ எதுவுமே ஈஸியெல்லாம் கிடையாது. இதுக்கு மேலே நாங்கள் அச்சீவ் பண்ணுவோம். எப்படி எங்களுக்கு விஷயங்கள் நடக்குதுன்னு பார்த்து நிறைய பிளான்ஸ் இருக்குது. சூப்பர், நிறையா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஒர்க் நடந்துட்டு வேறு அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சீக்கிரமே ஒரு மாசிவான ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியை நான் கொண்டு வருவேன். அதில் மல்டி ஸ்போர்ட்ஸை கொண்டு வருவேன். நிறைய டேலண்ட்ஸ் வெளில கொண்டு வரணும்னு இருக்கிறேன். அதை நான் அதுக்குண்டான விஷயங்களை கேதர் பண்ணிட்டுருக்கிறேன். என்னோட கோல் அதுதான். சூப்பர். இதுக்கு எண்டே கிடையாது. ஆல் தி பெஸ்ட் யுவர் ப்ராசஸ். ஓகே, தேங்க்யூ.